ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் பாப்சி சித்வா எழுதின ஐஸ் கேண்டி மேன் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பாப்சி சித்வா இவங்க வந்து 11th August 1938 பிறந்த ஃபேமஸ் பாகிஸ்தானி நாவலிஸ்ட். குஜராத்தி பார்சி ஜொராஸ்ட்ரியன் டெசன்ட்டை சேர்ந்தவங்க. இவங்க வந்து இங்கிலீஷ் நாவலிஸ்ட் பட் செட்டில் டவுன் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். இவர் வந்து ஒரு எழுதின ஐஸ் கேண்டி மேன் அப்படிங்கிற நாவலுக்கு ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஐஸ் கேண்டி மேன் அப்படிங்கிற நாவல் 1991 யூஎஸில் பப்ளிஷ் ஆகும்போது கிராக்கிங் இந்தியா அப்படிங்கிற டைட்டில் பப்ளிஷ் ஆகிருக்கு. அதே மாதிரி 1992 இந்தியாவில் பப்ளிஷ் ஆகும்போது இதனுடைய டைட்டில் பார்த்திங்கன்னா இதனோட ஒரிஜினல் டைட்டில் 1988 இங்கிலாண்டில் பப்ளிஷ் ஆகும்போது ஐஸ் கேண்டி மேன் அப்படிங்கிற டைட்டில் பப்ளிஷ் ஆகிருக்கு. யூஎஸில் கிராக்கிங் இந்தியா அப்படிங்கிற டைட்டில் இது பப்ளிஷ் ஆகிருக்குங்க. ஸோ இதனுடைய செட்டிங் பார்த்திங்கன்னா லாகூர் அப்படிங்கிற பிளேஸ் தான். இந்த லாகூர் அப்படிங்கிறது பாகிஸ்தானி ப்ராவின்ஸ், பஞ்சாபில் ஒரு பாகிஸ்தான் இருக்குது, அதில் வர்ற ப்ராவின்ஸில் இருக்கிற ஒரு கேபிட்டல் தான் லாகூர். லார்ஜஸ்ட் சிட்டி அப்படின்னும் சொல்லலாம். பாகிஸ்தானை பொறுத்தளவில் செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி, அதாவது கராச்சிக்கு அப்புறம் செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி அப்படின்னா இந்த லாகூர். ஸோ அதுதான் இந்த நாவலோடைய செட்டிங். இதோட டைம் பவுண்ட் 1943 1948 நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. மெயினாக இந்தியாவுடைய அந்த பார்ட்டிஷன் பீரியடில் நடந்ததை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இதை அமைச்சிருப்பாங்க. இதனுடைய ஒரிஜினல் டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் கேண்டி மேன் தான். ஏன்னா 1988 அந்த டைட்டில் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கிராக்கிங் இந்தியா அப்படிங்கிற டைட்டில் இந்த நாவலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நாவல் வந்து ஒரு 4 year old பார்சி கேர்ள் அவங்களுடைய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம். ஏன்னா அவங்க வந்து குழந்தை பருவத்திலே அந்த போலியோ அட்டாக்கால் சஃபரான ஒரு கேர்ள். அவங்களுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் ரெக்கலெக்ட் பண்ணியிருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது போக இன்னொரு மெயின் கேரக்டர் சாந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டருங்க. அவங்க வந்து ஐயா அப்படிங்கிற மாதிரி இந்த நாவலில் சொல்லப்பட்டிருக்கோம். ஒரு 18 year old ஹிந்து கேர்ள் அம்ரிஸ்டர்லேருந்து வந்தவங்க. ஸோ அவங்களும் நம்ம இந்த பார்சி கேர்ள் லெனி இருக்காங்க இல்லையா, இவங்களை சுற்றியே இந்த நாவல் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த நாவலுடைய பேக்ரவுண்ட் வந்து இந்தியாவுடைய பார்ட்டிஷன் டைமில் நடந்தது. இந்த நாவலுடைய சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நாவலுக்கும் பாப்சி சித்வாவுடைய லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்க்கும் சில பேரலல் எலிமெண்ட்ஸ், அதாவது இந்த நாவலில் ஆட்டோபயோகிராஃபிக்கல் எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் உண்டுங்க. எப்படி லெனி இருக்காங்க இல்லையா, அவங்கள மாதிரியே பாப்சி சித்வாவும் ஒரு பார்சி, அவங்களும் குழந்தையாக இருக்கும்போதே அந்த போலியோ அட்டாக்கால் அஃபெக்ட் ஆனவங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அவங்களும் லாகூரில் தான் பிறந்தாங்க அப்படின்னும் பிறந்து வளர்ந்தவங்கன்னும், அவங்க 9 years இருக்கும் பொழுது இந்தியா அந்த பார்ட்டிஷன் பீரியட் அப்படிங்கிறதும் தெரிய வருது. இந்த நாவல் வந்து எர்த் அப்படிங்கிற டைட்டிலில் மூவியாகவும் அடாப்ட் பண்ணப்பட்டிருக்குங்க. ஸோ நான் என்ன சொன்ன மாதிரி ஐஸ் கேண்டி மேன் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஃபர்ஸ்ட் டைட்டில். இது வந்து அந்த இந்தியா பார்ட்டிஷனான கதையை சொல்கிறபடி அமைஞ்சிருக்கும். அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட், அதாவது 1947 பிரிட்டிஷ் காலனைசர்ஸால் இந்தியா வந்து 2 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸாக பிரிக்கப்படுது, இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து லெனி சேதி அப்படின்னு சொல்கிற அந்த 4 year old கேர்ளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டோரி நரேட் பண்ணப்படுற மாதிரி இருக்கும். லாகூர் இருக்கிற ஒரு அதாவது பஞ்சாபி சிட்டியான லாகூர் அப்படிங்கிற பிளேஸில் அந்த ஃபேமிலி வசிக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலியை பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களுடைய ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட்லாம் சொல்ல நினைக்கிறாங்க. அப்புறம் அந்த ஐயா அப்படிங்கிற கேரக்டர் சொன்ன இல்லையா, அவங்கள பற்றி சொல்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னும். ஸோ அவங்களுக்குலாம் நடக்கிற விஷயங்கள், அந்த கம்யூனிட்டி லைஃப் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது தான் மெயினாக இந்த நாவலில் சொல்லப்பட்டிருக்கும். இப்போ இந்த நாவலோட மெயின் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். லெனி செத்தி நாவல் பிகின் ஆகும்போது 4 வயசு அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. ரொம்ப ஸ்மார்ட்டான கேர்ள், சஃபரிங் ஃப்ரம் போலியோ. அப்புறம் அவங்களோட ஃபேமிலி லாகூரில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஃபேமிலி வந்து பார்சி ஃபேமிலி அண்ட் ஜொராஸ்ட்ரியன் ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறவங்க. லெனி வந்து அவளுடைய நேனியான ஐயா சாந்தா அவங்க கூட வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அந்த ஐயாங்கிறவங்க வந்து 18 year old நேனி. அவளோட ரியல் நேம் வந்து சாந்தா. சாந்தா அப்படின்னா பீஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இவங்க வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருப்பாங்கன்னா சாக்லேட் ப்ரௌன் அண்ட் ஷார்ட்டாக இருக்கிறாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க, எல்லாத்துக்கும் இவங்களை பிடிக்கும். ஷாப்கீப்பர்லேருந்து பெக்கர் வரைக்கும் எல்லோரும் வச்சக்கன்னு வாங்காமல் பார்க்குற ஒரு கேரக்டர் வந்து ஐயா. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிற ஒரு கேர்ள் இவங்க. நிறைய சூட்டர்ஸ் இவங்களுக்கு உண்டு. அது இந்த நாவல்லே நமக்கு வரும். மேசர், அப்புறம் ஷர்பத் கான், அப்புறம் ஐஸ் கேண்டி மேன், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இவங்க பின்னாடியே சுற்றுறவங்க இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு மெயின் கேரக்டர் யார் அப்படின்னா த ஐஸ் கேண்டி மேன். அந்த நேமை வந்து அப்படி தான் கொண்டு வந்திருப்பாங்கங்க. ஏன்னா இவர் வந்து அந்த ஐஸ்கிரீம் விற்கிறவன் ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறது தெரிய வருது. இதே போக மித்த வேலையும் பார்ப்போம். எப்படின்னா இந்த பேர்ட்ஸ் விற்கிறது, அப்புறம் சில ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் விற்கிறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் அந்த சீசனுக்கு தந்தார் போல் ஜாப் பண்ணுறது தான் அந்த ஐஸ் கேண்டி மேன். அவனுக்கும்
நம்ம ஐயா சொன்ன இல்லையா, அவங்க மேலே ஒரு கண் உண்டு. அப்புறம் லெனியோடைய ஃபேமிலியை சேர்ந்த ஒரு காட் மதர், அவங்க தான் அந்த ஃபேமிலிக்கு மிகப்பெரிய சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி. அவங்களோட ரியல் நேம் பார்த்திங்கன்னா ரோதா அப்படின்னு வரும். இப்போது லெனியோடைய மதர் மிஸ்ஸஸ் சேதி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா வந்து மிஸ்டர் சேதி. இது போக ஒரு குட்டி குட்டி கேரக்டர்ஸ் தான். இப்போது அந்த கேரக்டருடைய ரோல் நான் உங்களுக்கு சம்மரி வரும்பொழுது சொல்கிறேன். இந்த நாவல் எப்படி பிகின் ஆகும் அப்படின்னா, நம்ம மெயின் கேரக்டர் லெனி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து போலியோ அட்டாக்ட் ஃபிசிக்கலி சேலஞ்ச் யங் பார்சி கேர்ள், லாகூரில் இருக்கிறவங்க, ரொம்ப இன்ட்ரோவர்ட்டான ஒரு கேர்ள். அவளுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா வீட்டிலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ அந்த நாவலில் ஒரு கேரக்டர் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 18 year old பியூட்டிஃபுல் ஹிந்து கேர்ள் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட டியூட்டி என்ன அப்படின்னா லெனியை பார்த்துக்கிறது தான். லெனி வந்து இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் அவளுக்கு வந்து பீப்புளை அப்சர்வ் பண்ணுறது, அப்புறம் அந்த சுற்றி நடக்கிற சின்ன சின்ன விஷயத்தை கூட நோட்டீஸ் பண்ணுறதுல லெனியுடைய ஸ்மார்ட்னஸ் ரொம்பவே உண்டுங்க. அண்ட் அந்த அப்படி நோட்டீஸ் பண்ணும் பொழுது ஐயா பின்னாடி அந்த டவுனில் இருக்கிற எல்லா பீப்புளும் சுற்றுறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இதில் வந்து லெனிக்கு வந்து ஒரு டாக்டர் உண்டு. அவருடைய பேர் பார்த்திங்கன்னா கர்னல் பரூச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து பார்சி கம்யூனிட்டியுடைய ஹெட்டு மாதிரிங்க, ஒரு ஃபேமஸ் டாக்டர். அண்ட் நம்ம லெனியுடைய பர்சனல் டாக்டர் மாதிரி அவங்கள பார்த்துக்கிறவங்க. ஸோ இவங்க தான் அந்த லெக் சர்ஜரி பண்ணுறாங்க. சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் லெனி வந்து 1 month ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 1 month முடிஞ்சதுக்கப்புறம் கர்னல் வந்து லெனி வந்து வீல் சேர் மூலியமாக மூவ் ஆகலாம், ஒரு பிளேஸ்லேருந்து மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சஜஷன் கொடுக்குறாங்க. ஸோ அவங்கள கேர்டேக்கர் பார்த்துக்கிற ஐயா வந்து ஜூக்கு லெனியை கூப்பிட்டு வரும்பொழுது அங்கே நிறைய பேர் ஐயாவை பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு, ஏன்னா இவன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிற ஒரு ஹிந்து கேர்ள் இல்லையா, அவள் பின்னாடியே சுத்த நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து லெனி நோட்டீஸ் பண்ணுறான். அப்போ தான் சில நியூ கேரக்டர்ஸில் அந்த நாவலில் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. யாரெல்லாம் ஐஸ் கேண்டிமேன் அதில் ஒன்று. அவன் வந்து சம்மரில் ஐஸ் விற்கிறவன். அதே மாதிரி இப்போ வின்டர் டைம்லலாம் ஐஸ் சேல் ஆகாது இல்லையா, ஸோ ஐஸ் கேண்டிமேன் என்ன பண்ணுவான்னா அவனோட பிஸ்னஸை மாற்றிக்குவான். லாகூரில் இருக்க ரோட் சைடில் சில பேர்ட்ஸ்லாம் விற்கிறது அவனுடைய, அதாவது சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவன் ஐஸ் கேண்டி மேன்ங்க. அவன் பேர்லாம் இதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஐஸ் கேண்டி மேன் அப்படிங்கிற நேம் சொல்லி அவனை அழைக்கிற மாதிரி. இவன் வந்து ரொம்ப டாக்கட்டிவ், எந்த டாபிக் கொடுத்தாலும் ரொம்ப நேரம் பேசிக்கினே இருப்பான் ஐஸ் கேண்டி மேன். சரி, அதனால் அவங்களுக்கு போர் அடிக்காமல் கூட இருக்கும். சரி, இதில் இன்னொரு கேரக்டர் என்ன அப்படின்னா இமாம் தின் அப்படின்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறாங்க பாப்சி சித்வாவால். இவங்க யாருன்னா அந்த சேதி ஃபேமிலி இருக்காங்களே லெனி, அந்த ஃபேமிலியோடைய ஃப்ரெண்ட்லி குக். இவனும் ஒரு முஸ்லீம். அது வந்து பெரிய ஃபேமிலிங்க, ஒரு குரூப்பாக இருக்கிற ஃபேமிலி. இவனும் முஸ்லீம். அண்ட் இவனுடைய ஃபேமிலியும் அந்த பெர்பிண்டோ அப்படிங்கிற வில்லேஜில் இவங்க வசிப்பாங்க. இவன் வந்து லெனியை வந்து நிறைய முறை அந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டு போயிருப்பான். இவன் வந்து ஒரு கிரேட் கிராண்ட் ஃபாதர், ராணாவுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர், ஒரு நல்ல பர்சன். அண்ட் இவனுடைய ரோல் இந்த நாவலில் முக்கியம். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சம்மரி சொல்லும்பொழுது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த இமாம் தின் அப்படிங்கிற 60 year old டால் அண்ட் மஸ்குலர் ஓல்ட் மேன் அந்த லெனியோடைய ஹவுஸில் குக்காக ஒர்க் பண்ணுறாரு இல்லையா, அவரும் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போல அந்த குட்டீஸ் கொள்ளலாம் விளையாடுறது இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன் டே அந்த இமாம் தின் வந்து லெனியை வந்து தன்னுடைய வில்லேஜான பிற்பண்டோவை கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா காஸ்ட் பீப்புளும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வாழ்க்கையை வாழ்கிறத லெனி வந்து நோட்டீஸ் பண்ணுறா. அந்த இடத்துல ஒரு பஞ்சாயத்து ஒன்று போயிட்டுருக்கு. அந்த வில்லேஜில் வந்து ஒரு பஞ்சாயத்து கூடுறாங்க. அப்போது என்னென்னா ஒரு ரயாட் நடக்குது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த ரயாட் யாருக்கு நடுவில் அப்படின்னா ஹிந்து முஸ்லீம் ரயாட் அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பஞ்சாயத்தில். அப்போது வில்லேஜஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்மளை ஃபூல் ஆக்கிடுறாங்க. ஏன்னா இங்கே வந்து ஹிந்து முஸ்லீம்லாம் பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்த ஒரு இடம் தான். பிரிட்டிஷர்ஸோடைய டாமினேஷனால் நம்மளை ஃபூல் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய ரயாட்ஸ் நடக்குது. அவங்க வரதுக்கு முன்னால் நம்மளாம் பீஸ்ஃபுல்லாக இருந்தவங்க தானே, அவங்களால தான் இந்த ரயாட் நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் அந்த பஞ்சாயத்தில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ரயாட் வந்து பீகார், பெங்கால் அப்படிங்கிற பிளேசஸ்லாம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத பற்றி அந்த வில்லேஜ் பெர்பிண்டோ அப்படிங்கிற வில்லேஜில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் லெனி நோட்டீஸ் பண்ணுறா. இப்போது இந்த ரயாட்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னா அந்த பார்ட்டிஷன் நடக்கணுங்கிறதுக்காக. சரிதான், இந்த வரைக்கும் அந்த பார்ட்டிஷன் நடக்கலை, அதாவது இந்தியா தனியாக பாகிஸ்தான் தனியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரயாட் நடக்கே தவிர இன்னும் பார்ட்டிஷன் நடக்கலைங்கிறது மட்டும் தெரிய வருது. இதில் வந்து அந்த பிரிப்பிண்டோ வில்லேஜோடைய லீடர் சௌதாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் இங்கெல்லாம் நடக்காதுப்பா, நம்ம வந்து நம்ம வில்லேஜில் நடக்க வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி ஹிந்து முஸ்லீம் ரயாட் பீகார் பெங்காலில் நடந்தால் கூட நம்ம இதில் பீஸ்ஃபுல்லாக தான் லைஃப்பை லீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இதை வந்து அவள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அண்ட் இமாம் அகெயின் பிரிப்பிண்டோவுக்கு லெனி விசிட் பண்ணக்கப்புறம் அவங்களோட வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டுறாரு. இது ஒரு பக்கம் நடக்கும் பொழுது பேரலில் ஐயா இருக்கா இல்லையா அந்த பொண்ணு, அவளுடைய லவ்வர்ஸ் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க. இதில் இன்னொரு ஒரு கிரேசி லவர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ் கேண்டி மேன் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ வந்து சைனா மேன் பதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் லெனியோடைய வீட்டையே சுற்றி சுற்றி வராங்க. எதுக்காகனா ஐயா கூட பேசுகிறதுக்காக.
இவங்கெல்லாம் மைனர் கேரக்டர்ஸ் தாங்க. அதாவது ஐயாவுடைய சூட்டர்ஸ் மாதிரி அவங்க முன்னாடி சுற்றுற ஒரு கேரக்டர். இப்போ சம்மர் சீசன் வந்தாச்சு லாகூரில். அப்புறம் ஐஸ் கேண்டி மேன் அவனுடைய டியூட்டியான லாகூர்லேயே ஐஸ் கேண்டி விற்கிற அவனுடைய ஜாப் அவன் எடுத்து பண்ணுறான். ஏன்னா சீசன் டைம் அவன் மாறி மாறி அவன் ஒர்க் பண்ணுவான்னு சொன்னேன் இல்லையா. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பார்ட்டிஷன் நடக்க போகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்தியா பாகிஸ்தான் டிவைட் ஆக போகுது. ஸோ முஸ்லீம் பீப்புள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட பாகிஸ்தானுக்கு வந்து போகணும், அங்கே தான் அவங்க அலாட் பண்ணப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கும் போது அந்த இமாம்தீன் வந்து அவனோட வில்லேஜை பற்றி ரொம்பவே ஒரி பண்ணுறான். ஏன்னா அவங்க வில்லேஜில் வந்து எல்லா காஸ்ட்டு எல்லா கம்யூனிட்டிஸ் இந்த பீப்புளும் ஹாப்பியாக வாழ்கிறாங்கங்கிறத மேக் ஷூர் பண்ணிட்டு தான் அவன் வந்து லெனியோட வீட்டுக்கு வந்தான் இல்லையா. இப்போ அவனுக்கு மைண்டில் ரொம்ப பதற்றம் அடையுது. ஏன்னா அங்கேயே எல்லாருமே இருந்தாங்க, ஹிந்து இருந்தாங்க, முஸ்லீம்ஸ் இருந்தாங்க. இப்போ அகெயின் அங்கே போய் பார்க்கலாம் அதனுடைய கண்டிஷன் இப்போ எப்படி இருக்குது. ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டே அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன் வந்துருச்சு. பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டதுனால முஸ்லீம் வந்து இன்னொரு கண்ட்ரியான பாகிஸ்தான்கிற பிளேஸ்க்கு அவங்க மூவ் ஆகணும், இங்கே கிடையாது, அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே இமாம்தீன் வந்து அவனோட வில்லேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக வர்றான். ஆனால் அந்த பிர்பிண்டோ அப்படிங்கிற வில்லேஜ் ஃபுல்லாகவே மிலிட்ரி ட்ரக் வந்து இறக்கிட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் சேஃபரான பிளேஸில் வைக்கிறதுக்காக. ஏன்னா கலவரம் ரொம்ப பெரிதளவு பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த பீப்புள் தான் சஃபர் ஆவாங்க அப்படிங்கிறனால அந்த மிலிட்ரியில் வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா முஸ்லிம்ஸை வந்து ஒரு சேஃபான பிளேஸ்க்கு கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்ல நினச்சிருப்பாங்க. ஆனால் அங்கேயும் நிறைய ஃபார்மர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் ரொம்ப இன்னசென்ட்டாக என்ன நடக்குன்னே அவங்களுக்கு தெரில. இப்போது அவேர்னஸ் இருக்கிற பீப்புள் அப்படின்னா கொஞ்சம் சாமர்த்தியமாக அவங்களுடைய மூமெண்ட் இருக்கும். பட் இவங்களை வந்து இக்னரண்ட் பீப்புள்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே அவங்கள சுற்றி தெரியாத ஃபார்மர்ஸ்லாம் அவங்க இருக்கிறாங்க. எதுக்கு இந்த வில்லேஜுக்கு வந்து மிலிட்ரி ட்ரக் வந்திருக்குங்கிறது கூட அவங்களுக்கு தெரியவே இல்லை. சரிதானா. இருந்தாலும் அவங்க முஸ்லீம் அப்படிங்கிறதுனால அந்த அவங்களுக்குன்னு லேண்ட்லாம் உண்டுங்க, லேண்டு ஹவுஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு நீ போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. ஸோ அந்த புவர் ஃபார்மர்ஸ் அவங்களோட லேண்ட், அவங்களோட வில்லேஜ், அவங்களோட வீடு எல்லாத்தையும் அந்த பிளேஸ்லேயே விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. இப்போ இன்னொரு கேரக்டர் காட்டுறாங்க, மிஸ்டர் ராஜர் அப்படின்ட்டு. இவர் வந்து ஒரு இங்கிலீஷ். ஸோ இவர் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் லாகூரில் ஒர்க் பண்ணுறவர். இவருடைய ஒரு அடாவடியான போலீஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒயிட்டை, ஸோ அவங்களுடைய வார்த்தைகள் கட்டுப்படணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறவர். ஸோ மிஸ்டர் ராஜர் அப்படிங்கிற இந்த இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் வந்து லாகூர்லேருந்து வந்திருக்காரு. அவரை வந்து ஒரு முறை இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காருங்கிறது மட்டும் தெரிய வருது. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அவருடைய பாடி வந்து அங்கே இருக்கிற கட்டரில் கொல்லப்பட்டு கிடக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. பார்த்தோன்னே அந்த லாகூர் பீப்புள் எல்லாமே அப்படி பேனிக் ஆகி கிடக்கிறாங்க. அண்ட் லெனி வந்து இந்த சின்ன சின்ன விஷயத்த கூட நோட்டீஸ் பண்ணுறான். அவள் பார்க்குறான் அந்த ரோஜருங்கிறவருடைய டெட் பாடி கட்டரில் அங்கே இருக்கிற அந்த கழிவு நீர் போகிற பாதையில் வந்து கொன்று சின்ன பின்னமாக போட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மட்டும் தெரிய வருது. அண்ட் கொஞ்சம் நாளில் லாகூரில் வந்து அந்த ரயாட் வந்து உருவாகுது அப்படிங்கிறது தெரிய வருது. ரயாட் நடக்குது, அந்த கலவரம் நடக்குது. எல்லாருமே தன்னைத்தானே எங்கேயாவது பதுங்கிக்க நினைக்கிறாங்க. ஏன்னா அதர்வைஸ் மிகப்பெரிய கலவரம் வந்துன்னா யாருக்கு உயிர் சேதம், பொருட்சேதம் அந்த மாதிரி நடக்குது இல்லையா. இப்போது இதே பிளேஸில் முஸ்லீம் சீக்ஸ் வந்து முஸ்லீம் அண்ட் சீக் இவங்க வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்த ஒரு இடம் தான். பட் இந்த மாதிரி அவங்களுடைய பிளேஸ்லேருந்து இப்போ போகிறது காரணமாக இருந்தது, கலவரம் நடந்தது, ஒவ்வொருத்தருக்கும் எதிரி மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை என்னென்ன சுச்சுவேஷன்லாம் ஆகிருக்கும் அப்படின்னா முஸ்லீம் வந்து சீக்கை கொள்கிற மாதிரி, சீக்ஸ் வந்து முஸ்லீமை கொள்கிற மாதிரி கூட நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் கொள்றதுக்கு, அவங்கள பார்த்தோன்னா கொண்டுருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட்ஸ் அந்த ரயாட்டில் நடக்குது, கலவரத்தில். எனக்கு முன்னாடி ரெண்டு பேருமே ஒத்துமையாக வாழ்ந்தவங்க தான். நிறைய ரிலீஜன், அந்த நிறைய கம்யூனிட்டி காஸ்ட்டோட ஒற்றுமையாக வாழ்ந்த இடம் தான். பட் அந்த ரயாட் வந்து எவ்வளோ தூரம் ஒருத்தங்களை வந்து வன்முறை தூண்டுற மாதிரி ஆயிடுது அப்படிங்கிறதையும் இந்த நாவலில் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஹிந்துஸும் சீக்ஸும் லாகூரை விட்டு அம்ரிஸ்டர் போகணும் அப்படிங்கிற மாதிரியான அவங்களுக்கு ஒரு ரூல் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி முஸ்லீம் வந்து பாகிஸ்தான் போகணும்னு சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி ஹிந்துஸாக இருந்தாலும் சீக்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த இடத்துல ஓன் ஹவுஸ், அவங்களுடைய ஃபேமிலி, நெய்பர்ஸ் இருந்தாலும் அவங்களெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து ஹிந்துவாக இருந்தால் சீக்காக இருந்தால் அவங்க வந்து அம்ரிஸ்டர் போகணுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இந்த மாதிரி அவங்க என்ன பிளேஸ் வச்சுருந்தாலும் அவங்களோட ஹோம்ஸ், அவங்களோட ஷாப்ஸ், லேண்ட் எல்லாத்தையும் லாகூரில் விட்டுட்டு அப்படியே போகணுங்கிறதான் சிச்சுவேஷன். ஆனால் அவங்களுக்கே தெரியாது எங்கே போகிறோம், அப்படி எங்கே போய் எங்கே வாழ போகிறோம், நாளைக்கு என்ன நடக்குங்கிறதே தெரியாத ஒரு சிச்சுவேஷனில் அவங்க அப்படியே மூவ் அவுட் ஆகிற மாதிரி ஒரு அந்த ரயாட் நடக்குது. இப்போது ஒரு பர்டிகுலர் மார்னிங் ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நடக்குது. என்ன அப்படின்னா இந்தியா வந்து டிவைட் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறது அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த லெனிங்கிற பார்சி கேர்ள் அவளோட லைஃப்பை பற்றி திங்க் பண்ணி பார்க்குறேன். ஆனால் யாருமே பார்சியை அஃபெக்ட் பண்ணல. இதில் அஃபெக்ட் ஆகிறது யாருன்னா ஹிந்து, முஸ்லீம், சீக்
அவங்க தான். பார்சிங்கிற ரிலீஜன் அந்த ரிலீஜியஸ் பீப்புள், அந்த ஒரு ரிலீஜனை சார்ந்த பீப்புள் வந்து அஃபெக்ட் பண்ணப்படலைங்கிறது தெரியுது. பட் இருந்தாலும் அவளுக்கு ஒரு தயக்கம் வருது. இப்போ ஹிந்துஸ் இந்த பிளேஸ் போயாச்சு, முஸ்லீம் இங்கிட்டு வந்தாச்சு, அப்போ நாங்கள் எங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரி அவள் திங்க் பண்ணுறா. இதில் ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, ஒரு குரூப் ஆஃப் முஸ்லிம்ஸ், ரொம்ப கோவமாக இருக்கிற ஒரு முஸ்லீம் வந்து லெனியோடைய ஹவுஸ்க்கு வந்துட்டு, இங்கே ஒரு ஹிந்து சர்வெண்ட் உங்கள் வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காளே அவள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த ஹிந்து சர்வெண்ட் வேறு யாரும் கிடையாது, ஐயா தான். அப்போது இமாம் தின் சொல்கிறான். இமாம் தின் வந்து முஸ்லீம் குக்கு இல்லையா, அவன் சொல்கிறான் இல்லை அவங்கெல்லாம் இல்லை, ஐயா வந்து அவளோட வீட்டுக்கு அனுப்பி விட்டாச்சு, இங்கே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஐஸ் கேண்டி மேன் அங்கே வந்துடுறான். அங்கே அந்த க்ரௌடு, ஏன்னா முஸ்லீம் க்ரௌடு நின்றுட்டு கேட்குறாங்க. இப்போது ஐஸ் கேண்டி மேனும் அந்த க்ரௌட்லேருந்து முன்னே வந்துட்டு லெனி கிட்ட ஐயாவை பற்றி கேட்குறான். லெனி வந்து ஒரு இன்னசென்ட் கேர்ள் தான் இல்லையா, ஸோ அவன் நினைக்கிறா ஐஸ் கேண்டி மேனுக்கு ஐயா மேலே ஒரு லவ் அட்ராக்ஷன் உண்டு, அதனால் இவன் வந்து ஐஸ் கேண்டி மேன் வந்து கண்டிப்பாக ஐயாவை நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெனி பொண்ணு வந்து ஐஸ் கேண்டி மேனை கிட்ட ஐயாவை பற்றி சொல்லிடுறாங்க. அங்கே வந்து முஸ்லீம்ஸ்லாம் ரொம்ப கோவமாக இருக்காங்க இல்லையா, ஏன்னா வீட்டுக்குள்ளே தான் இருக்கா அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இமாம்துன்னு ஒரு முஸ்லீம் தான், ஆனால் அவன் வந்து ஹிந்துவை காட்டி கொடுக்கல, அந்த பொண்ணை காட்டி கொடுக்கல. ஆனால் இப்போ வந்து அந்த முஸ்லீம்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவள் வீட்டுக்குள்ளே புகுந்து அவளை பிடிச்சி தரன்னு வீட்டிலேருந்து இழுத்துட்டு வந்து வெளியே வந்து போடுறாங்க. இதை பார்க்கும்போது லெனிக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுது. ஐயோ இந்த மாதிரி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி தெரிஞ்சிருந்தால் நான் வந்து ஐஸ் கேண்டி மேன் கிட்ட நான் சொல்லியிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வரி பண்ணுறான். ஒரு இன்னசென்ட் கேர்ள் அவள், சரிதானா. ஸோ அப்போ ரொம்ப ரியலாகவே சஃபர் ஆறா லெனி. இந்த மாதிரி ஒரு உண்மை வந்து ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை கொலாப்ஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தா அந்த உண்மையை நான் சொல்லியிருக்க மாட்டேனேன்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணுறான். இப்போ ஐஸ் கேண்டி மேன் வந்து ஐயா வந்து ஹிரா மந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஸ்டியூஷன் நடக்கிற ஒரு பிளேஸ்க்கு கொண்டு போய் விட்டுறான். ஏன்னா அங்கே வந்து ஐஸ் கேண்டி மேனுடைய அவனுடைய அம்மா அவங்களே ஒரு ப்ராஸ்டியூட் தான். ஏன்னா இவனே வந்து ஒரு புரோக்கர் மாதிரி, தலால் அப்படின்னு சொல்கிறாங்க. தலால் அப்படின்னா ஒரு புரோக்கர். ஸோ இந்த விஷயம்லாம் நாவலில் ரிவீல் ஆகுது. அப்போ ஐஸ் கேண்டி மேன் விடிய பேசினா அப்படின்னா அந்த பொண்ணு அவன் என்ன நினச்சிக்கிட்டா அப்படின்னா ஐயா மேலே ஒரு அட்ராக்ஷன் அவனுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சா இல்லையா. ஆனால் அவன் எதிர்பார்த்தது அந்த பொண்ணை வந்து ஹிராமந்தர் அப்படிங்கிற பிளேஸில் அந்த ப்ராஸ்டியூட் மார்க்கெட்டில் கொண்டு விட்டாச்சு. ஏன்னா இவங்க ஃபேமிலியே அந்த ப்ராஸ்டியூஷன் பண்ணுறவங்க தான். இது ஒரு பக்கம் நடந்து முடிக்கும்போது அந்த பெர்பிண்டோ வில்லேஜ் இருக்கு இல்லையா, அதில் வந்து சீக்ஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் சண்டை நடக்கிற மாதிரி காட்டுறாங்கங்க. பெர்பிண்டோ வில்லேஜை சேர்ந்த சீக்ஸ் வந்து அங்கே இருக்கிற முஸ்லீம்ஸை அட்டாக் பண்ணுறாங்க. அங்கே இமாம் தின்னுடைய ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக பிரதர் சிஸ்டர் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்த ஒரு 2 டிஃப்ரெண்ட் ரிலீஜன் தான். ஆனால் இப்போ வந்து சண்டை வச்சுக்கிறாங்க. இமாம் தின் ஃபேமிலி ஒரு 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 பயத்தோடைய வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து முஸ்லீம், ஆனால் அவங்களுக்கு இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலை. இப்போது இருந்தாலும் அந்த ரயாட் வந்து என்னெல்லாம் ஆகுது அப்படின்னா, முஸ்லீம்ஸை பார்த்த இடத்துல கொல்ல நினைக்கிறது, அப்புறம் வந்து எல்லா முஸ்லீம் கேர்ளையும் இந்த சீக்ஸ் வந்து ரேப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த இடத்துல நடக்கிறத பார்க்கும்போது இமாம் தினுக்கு ரொம்ப பயத்தோடு அவர் இருக்கார். இது ஒரு பக்கம் நடக்கும்போது ரெண்டாவது என்ன அப்படின்னா, லெனியுடைய மைண்ட் செட்டை காட்டுறாங்க. இமாம் தினுடைய மைண்ட் செட் இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் லெனியோடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னா, முஸ்லீமை நினச்சி அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. இந்த மாதிரி ஐயாவை கூட்டு இங்கேருந்து போயிட்டாங்களே, என்னால் ஐஸ் கேண்டி மேனை இன்னுமே நம்ப முடியல, ஏன்னா வந்து அவ்வளோ தூரம் ஐயா விரும்பினவன், பட் இவன் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறா. மோரோவர் லெனி வந்து இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவ்வளோவே புலம்பிக்கிற மாதிரி. இப்போ என்னெல்லாம் பண்ணுவா அப்படின்னா, அது சின்ன சின்ன ஆக்டிவிட்டிலாம் காட்டுறாங்க. சைக்காலஜிக்கலி எப்படி அவ்வளோ குழந்தெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்குங்கிறத சொல்லியிருப்பாங்க இந்த நாவலில். பேப்சி சித்வா வாஷ்ரூமில் போயிட்டு டூத் பேஸ்ட்டை வச்சுட்டு தன்னுடைய நாக்கு, இந்த நாக்கு தானே உண்மை சொல்லிச்சு ஐயாவை காட்டி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவள் டங்கை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி சில விஷயம்லாம் பண்ணுறா. ஏன்னா இந்த நாக்கு தானே ஐயாவை காட்டி கொடுத்தது அப்படின்னு சொல்லி அவள் ஃபீல் பண்ணுறா. இது ஒரு பக்கம் நடக்கும் பொழுது ஒரு முறை லெனியுடைய கசின் வந்து லெனிக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறான். இந்த மாதிரி ஐயாவை நான் காரில் பார்த்தா வந்து ஆக்ட்ரஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தா அண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது இவ்வளோ நோட்டீஸ் பண்ண நினைக்கிறா. லெனி இங்கே தான் லெனி வந்து ஐயா அப்போ இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கா, இந்த இடத்துல தான் இருக்கிறா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அவளை தேடும் பொழுது ஒரு முறை லெனியுமே ஐயா காரில் ட்ராவல் பண்ணுறதா பார்க்குறா. இப்போது அதை பார்த்து முடிச்சோடனே தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து ஐயாவை பற்றி ஷேர் பண்ணுறா. இப்போது லெனியோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அப்போ ஐயா இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ட்ரேஸ் அவுட் பண்ண நினைக்கிறாங்க. ஸோ தன்னுடைய காட் மதர் கிட்ட அவள் சொல்கிறா, லெனி போய் இந்த விஷயத்த சொல்கிறா, இந்த மாதிரி அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஏன்னா காட் மதர் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னா, சில்ட்ரனுக்கு ரிலீஜியஸ் எஜுகேஷன் கொடுக்குறது அந்த காட் மதருடைய ரோலை. இப்போ ஒரு மேரேஜ் செரிமனிக்கு மாதிரி காட்டுறாங்கங்க. அதில் வந்து ஒரு பிரைட் க்ரூம் ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் கேண்டி மேன். ஒரு ஒயிட் கலர் கிளாத்ஸ் வேர் பண்ணியிருக்காரு. ஐஸ் கேண்டி மேன் எல்லாத்தையும் க்ரீட் பண்ணது மட்டும் இல்லாமல் உருது நசாம் அது படிக்கிறாரு. ஐஸ் கேண்டி மேன் அதில் என்ன தெரிய வருதுன்னா, ஐயாவை மேரேஜ் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரிய வருது. ஸோ காட் மதர் வந்து ரொம்பவே திட்டுறாங்க.
யார் நம்ம ஐஸ் கேண்டி மேனை, நீ தான் ஐயாவை சரியாக பார்த்துக்காதவன் அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. நீ வந்து ஐயாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு டிசர்விங்கே கிடையாது, நீயே அவளை கல்யாணம் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் தான், என்கிட்ட போய் நீங்கள் லாயல்ட்டிலாம் எதிர்பார்க்குறீங்களே, டாக்ஸ் தான் லாயலாக இருக்கும் சரி தானே, நான் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் ஸோ அப்படி நீங்கள் லாயல்ட்டி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இவளை வந்து நீங்கள் ஒரு நாய்க்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணும். ஏன்னா டாக் தான் லாயல்னு சொன்னாங்க இல்லையா, அப்போ லாயல்ங்கிறத ஐயாவை சொல்ல நினைக்கிறாங்க. அப்போ ஐயாவில் உங்களை பொறுத்த லாயல் அப்படின்னா அவளை ஒரு நாய்க்கு தான் நீங்கள் கட்டி கொடுக்கணுமே தவிர நான் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அரகண்ட்டாக அந்த இடத்துல பதில் சொல்கிறான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த காட் மதருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஐஸ் கேண்டி மேலே திட்டினது மட்டும் இல்லாமல் தப்பாக திட்டிட்டு அந்த பிளேஸ் விட்டு போகிறாங்க. இதையும் லெனி வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ காட் மதர் வந்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா ஹிராமந்தி போயிட்டு ஐயாவை எப்படியாவது மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. லெனியும் சொல்கிறேன் நானும் வர்றேன் ஐயாவை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லெனி ரொம்ப விருப்பப்படுறா. இப்போ காட் மதரும் லெனியும் ஹிராமந்தி பிளேஸ்க்கு போயிட்டு ஐயா மீட் பண்ண போகிறாங்க. அங்கே ஒரு ரூம் போகிறாங்க. அங்கே வந்து ஃப்ளாஸ் ஸ்மெல் அவ்வளோ ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. ஐஸ் கேண்டி மேன் ஐயா அங்கேருந்து கூட்டு வர்றா. அப்போது வந்து லெனி வந்து ஐயாவுடைய கண்ணை மட்டும் பார்க்குறா. அவள் கண் வந்து அந்த நிறைய சோகங்கள் தாங்கி இருக்கிற மாதிரி அவள் உணர்றா. அவளுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லைங்கிறத கண்ணாலே அவள் உணர்றா. ஏன்னா நம்ம லெனியுடைய கேரக்டர் நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறைய பீப்புளை பார்த்தாலும் மைன்யூட்டான விஷயங்களை நோட்டீஸ் பண்ணுறதுல நம்ம லெனி வந்து எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ இப்போ ஐயாவுடைய லைஃப் ஹிராமந்தியை பொறுத்தளவில் ஒரு லிவிங் டெட் பாடி மாதிரி தான் லைஃப்பை லீட் பண்ணுறாங்கிறது தெரிய வருது. காட் மதரை பார்த்த ஐயா வந்து அவகிட்ட கேட்குறாங்க, அம்மா என்னை இங்கேருந்து எப்படியாவது கூப்பிட்டு போயிருங்க, ஹிராமந்தியில் நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, என்னை இங்கேருந்து கூப்பிட்டு போயிருங்க, என்னால் இங்கே வாழவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐயாவும் காட் மதர் கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் அம்ரிஸ்டரில் இருக்கிறாங்க, நான் அட்லீஸ்ட் அங்கேயாவது போயிடுறேன், நான் இங்கே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது காட் மதரும் சொல்கிறாங்க, ஐயா டோன்ட் வரி, நான் உன்னை வந்து ஹிராமந்திலேருந்து எப்படியாவது காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லெனியும் காட் மதரும் அந்த பிளேஸை விட்டு வந்ததுக்கப்புறம் காட் மதர் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை ரீச் பண்ணது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஹிராமந்திங்கிற பிளேஸில் ப்ராஸ்டியூஷன் நடக்குது. அங்கே வந்து ஒரு கேர்ள் இருக்கிறாங்க, ஐயாங்கிற பொண்ணு வந்து சிக்கி தவிச்சிட்டு இருக்கா, அவளை காப்பாற்றணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து காட் மதர் கொடுத்துட்றாங்க. இதை கேட்ட கவர்மெண்ட் வந்து அங்கே போலீஸ் ரைட் வைக்கிறாங்க கொஞ்சம் நாட்களில் ஹிராமந்தியில். அப்புறம் ஐயா அங்கேருந்து மீட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஐயா வந்து ஒரு விமன் கேம்ப்பு, லாகூரில் இருக்கிற விமன் கேம்ப்க்கு அனுப்பப்படுறாங்க, ரெக்கவர் பண்ணுறாங்க. அங்கேருந்து ரெக்கவர் பண்ணி அந்த ரெக்கவர் ஆகிறதுக்காக அந்த விமன் கேம்ப்க்கு அனுப்பப்படுறாங்க. ஐஸ் கேண்டி மேன் எப்படியாவது ஐயாவை மீட் பண்ணி அவளை திரும்பியும் ஹிராமந்தி கூட்டு வந்துடணுங்கிறதுக்காக தேடி போகிறான், அந்த விமன் கேம்பை நோக்கி போகிறான். அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கிற சீக் பீப்புள், இப்போ அங்கே ப்ரொடெக்ட் பண்ணுற சீக் பீப்புள் வந்து அந்த விமன் கேம்பை பாதுகாப்பு பண்ணுற சீக் வந்து அடி வெளுத்துறாங்க, யாரும் ஐஸ் கேண்டி மேலே போட்டு துவம்சம் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் அவனோட ரொட்டீன் என்ன அப்படின்னா டெய்லி அந்த கேம்ப்க்கு வந்து சில ஃப்ளவர்ஸ் கையில் கொண்டு வருவான், கையில் கொண்டு வந்துட்டு பாட்டு பாடுவான். எப்படியாவது ஐயா வந்து ஒரு பாயிண்டில் அந்த கேம்பை விட்டு வெளியே வந்து தன்னை மீட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அவன் எதிர்பார்த்துக்கிட்டு டெய்லி அந்த ரொட்டீன் ஒர்க்காக பண்ணலான்னு நினைக்கிறான். பட் கொஞ்சம் நாட்களில் என்ன ஆகுதுன்னா லெனிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, ஐயா வந்து அவள் எதிர்பார்த்த மாதிரி அவர்களுடைய ரிலேட்டிவ் ஹவுஸான அம்ரிஸ்டருக்கு மூவ் ஆயிட்டா அப்படிங்கிறது தெரிய வருது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஐயா வந்து அம்ரிஸ்டருக்கு மூவ் ஆகிற வரைக்கும், இந்தியாவில் இருக்க அம்ரிஸ்டர் மூவ் ஆகிற வரைக்கும் ஐஸ் கேண்டி மேன் ஐயாவை ஃபாலோ பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருங்க. இந்த நாவலுடைய ஓவரால் கான்செப்ட் என்ன அப்படின்னா அவர் நல்ல ஒரு பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி லைஃப்பை லீட் பண்ண ஒரு பிளேஸ், அந்த கம்யூனல் ரயாட்டால் அந்த பார்ட்டிஷனுங்கிற கான்செப்டால் எப்படி சிக்கி சின்னாபின்னமாச்சு அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து லெனியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவள் பார்த்த விஷயங்கள், அந்த ஹாரிஃபிக் இன்சிடென்ட்ஸ் இதெல்லாமே பாப்சி சித்வா இந்த நாவல் மூலிமா சொல்ல நினைக்கிறாங்க. இதுதான் கிராக்கிங் இந்தியா ஐஸ் கேண்டி மேன் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.